நண்பர்களே, சமூக வலைத்தளங்களில் தற்போது நடிகை நயன்தாராவின் ஒரு புகைப்படம் மிக வேகமாக வைரலாகி வருகிறது. அந்த புகைப்படத்தில் டொக்சிக் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நயன்தாரா திருப்பதி சென்று மொட்டை அடித்து சுவாமி தரிசனம் செய்தார் என்று பலரும் பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் இதில் இருக்கும் உண்மை என்ன தெரியுமா? இந்த வைரல் புகைப்படம் முற்றிலும் போலியானது. ஆம் நண்பர்களே, கடந்த ஏப்ரல் மாதம் நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் திருப்பதி சென்றபோது எடுத்த உண்மையான புகைப்படத்தை எடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரது தலைமுடியை மட்டும் நீக்கி இந்த போலியான புகைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நயன்தாராவின் முகமும் உடையும் பெரும்பாலும் மாற்றப்படவில்லை. ஆனால் அவரது தலைமுடி மட்டும் நீக்கப்பட்டு உண்மையிலேயே அவர் மொட்டை அடித்தது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் பல ரசிகர்களும் இந்த புகைப்படத்தை உண்மை என்று நம்பி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பகிர்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் இயக்குனர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் நடிகர் யாஷ் கதாநாயகனாக நடித்து வரும் டொக்சிக் திரைப்படத்தில் நயன்தாராவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ள நிலையில் இணையத்தில் கவனத்தை ஈர்ப்பதற்காக இதுபோன்ற AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி புகைப்படங்கள் பரப்பப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதனால் நண்பர்களே, சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் ஒவ்வொரு புகைப்படத்தையும் உடனே உண்மை என்று நம்பி பகிர வேண்டாம். குறிப்பாக தற்போது AI தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் உண்மையான புகைப்படங்களைப் போலவே போலியான படங்களையும் உருவாக்க முடிகிறது. நயன்தாரா உண்மையிலேயே மொட்டை அடித்தாரா என்ற கேள்விக்கான பதில் இல்லை. தற்போது வைரலாகும் இந்த புகைப்படம் போலியாக உருவாக்கப்பட்டதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோன்ற வைரல் செய்திகளின் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி நண்பர்களே.